அன்பு நண்பர்களுக்கு குருஜியின் அன்பு கலந்த வணக்கங்களோடு இன்றைய தாந்திரிக பரிகாரத்தில் நம்ம பார்க்க போகிற மிக மிக எளிமையான ஒரு விஷயம். ஆன்மாக்கள் நம்ம அருகில் இருந்தால் அதை எவ்வாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்மாக்களின் அறிகுறிகள் நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களோட மரணம்ன்றது நமக்கு தாங்கிக்க முடியாத ஒரு நிலைமை உண்டாக்கிடும், நிலைக்குலைய வச்சிடும் நம்மளை. அவங்களோட பிரிவு உடலுக்கு மட்டும்தானே தவிர ஆன்மாக்களுக்கு கிடையாது. நிச்சயமாக நம்ம நெருங்கிய சொந்தமாகட்டும் நண்பர்களாகட்டும் பிரிவு மரணம் என்பது அவர்களின் உடலுக்கே தவிர ஆன்மாக்களுக்கு நிச்சயமாக கிடையாது. அந்த ஆன்மாக்கள் எங்கே வேணாலும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். அது நிச்சயமாக நம்மளை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும். அது எந்தெந்த வழிமுறைன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கமே பெல் சிம்பிள் வரும், கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவர்கள் திரும்பி வருவதற்கு, அதாவது ஆன்மாக்கள் திரும்பி வர்றதுக்கு என்ன வேணும்னாலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் அவங்க வர்றதை நிச்சயமாக நம்மால் உணர முடியும். அதை உணர நாம் முயற்சிக்க வேண்டும். நிறைய சமிக்ஞைகள் நிறைய ஒரு வித்தியாசமான தொடர்புகள் நம்மளை தொடர்பு கொள்ள முயற்சிப்பாங்க. அது நம்ம தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நம்ம அவங்க கூட தொடர்பு கொண்டோம்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க, சரிங்களா? ஆனால் நேரடியாக தொடர்பு கொள்ள பல வழிகள் உள்ளது. அதில் ஆன்மாக்கள் நம்ம அவங்க இருக்கிறது நமக்கு எப்படி உணர்த்துவாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆன்மாக்கள் தாங்கள் விரும்புவர்களுக்கு தங்களின் இருப்பை உணர்த்த பல வழிகள் முயற்சி செய்யும். யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நான் இருக்கேன் உங்கள் பக்கமே ஆன்றது நிறைய வழிகளில் நமக்கு சொல்ல முயற்சி செய்யும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் வாசனை. அதாவது நறுமணம். ஆன்மாக்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம் என்னன்னு பார்த்தோம்னா வாசனை தான். அதனால தான் மாந்திரீகம் செய்கிறவர்களாகட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு வழிமுறை செய்கிறவங்களாகட்டும் அதிகமான ஊதுபத்தி கற்பூரம் அதெல்லாம் வைப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் தேவதைகள் ஆகட்டும் யக்ஷினிகள் ஆகட்டும் இல்லை பேய் பிசாசு ஆண்மக்கள் இந்த காற்று கருப்பு எல்லாமே அந்த வாசனைக்கு மயங்கி தான் வரும். அதே மாதிரி தான் அவங்க இருக்கிறத நமக்கு காட்டுறது வாசனை மூலமாக காட்டும். அதாவது மல்லிகைப்பூ இல்லாட்டி அவங்களுக்கு பிடிச்ச அவங்க அடிக்கடி எந்த ஒரு சென்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லை பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்களா, டியோட்ரண்ட்டு, அந்த மாதிரி அந்த வாசனை நமக்கு அடிக்கடி வரும். இல்லை எங்கேயாவது தனியாக நடந்து போகும்போது அந்த ஸ்மெல்லு நமக்கு திடீர்னு காற்று வாக்கில் அப்படியே காற்றுல வரும். அந்த நேரத்தில் பயப்படாதீங்க, நிச்சயமாக நம்ம பக்கம் யாரோ இருக்காங்கன்றதை நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் கனவில் வர்றது இறந்தவர்கள் எப்போ 6 மாதத்துக்கோ வருஷத்துக்கோ ஒரு டைம் கனவுல வந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே மாதத்துக்கு ஒரு டைமோ 2 டைமோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையாவது நமக்கு நெருங்கிய நண்பர்களாகட்டும் நெருங்கிய உறவினர்களாகட்டும் அடிக்கடி கனவுல இறந்தவர்கள் கனவுல வந்துட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அருகில், அதாவது நம்ம பக்கமே இருக்கா, அவங்க நம்மக்கிட்ட எந்த சொல்ல வராங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் உங்களுடைய பொருட்கள் அடிக்கடி காணாமல் போயிடும். வீட்லேயே இருக்கலாம், இல்லை அலுவலகம், அந்த மாதிரி இடத்துல ஒரு சின்னதாக ஒரு உதாரணம், ஒரு சாவியே வைங்க. ஒரு சாவி டேபிள் மேலே வைக்கிறீங்க, திடீர்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா டேபிள் மேலே இருக்காது. நீங்கள் எல்லாமே தேடிடுவீங்க, வீடெல்லாம் சல்லடை போட்டு தேடிடுவீங்க, ஆனால் சாவி கிடைக்காது. மறுபடியும் பார்த்தா அதே இடத்துல இருக்கும். அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிச்சயமாக இங்கே ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது, நம்மளை ஏதோ தொடர்பு கொள்ள முயற்சி செய்யுது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் எண்கள், நம்பர்ஸு, வித்தியாசமான எண்கள். நீங்கள் கையில் ஒரு பென் வச்சுட்ருவீங்க, அடிக்கடி அந்த நம்பர்ஸையே எழுதிட்டு வருவீங்க. அதாவது இப்போ ஒரு உதாரணம் ஒரு 2 இல்லை ஒரு 3, இந்த 2 3 நீங்கள் எங்கே போனாலும் அந்த நம்பர் தான் உங்களுக்கு வரும். அது பார்த்தோம்னா உங்களோட உறவினர்களோ இல்லை நண்பர்களின் இறந்த நாளோ இல்லாட்டி பிறந்த நாளோ கூட இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு வரும்போது நிச்சயமாக அவங்க உங்கள் கூட தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று எண்ணங்கள், ஒரு வித்தியாசமான எண்ணங்கள். பிடித்தவர்களின் மரணத்திற்கு இருந்து வெளியே வருவதற்கு நீண்ட காலம், அதாவது அந்த துயரத்திலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நீண்ட காலம் ஆகும். ஆனால் தொடர்ச்சியாக அவங்களையே நினச்சிட்ருக்கிறது இல்லாட்டி அவங்கள பற்றிய சிந்தனைகள் எப்பவுமே, அவங்க இறந்து 2 வருஷம் 3 வருஷம் இருந்தாலும் அவங்கள பற்றிய நினைப்பு, அவங்கள பற்றிய சிந்தனைகள். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 4-5 முறையாவது அவங்கள பற்றி நினச்சிருவீங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்கள் உங்கள் அருகில் உள்ளார்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், உங்கள் கூட ஏதோ பேச விரும்புகிறாங்க இல்லை ஏதோ சொல்ல விரும்புகிறாங்கன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.
இன்னொன்று வந்து இசை. ஆண் மக்கள் உணர்த்தும் முக்கியமான அறிகுறி வந்து இசை. நீங்கள் இருவரும், அதாவது நீங்கள் 2 பேர் வந்து என்ன உறவை, நண்பர்கள்னா நண்பர்கள், சொந்தம்னா சொந்தம், இல்லை காதல், அந்த மாதிரி என்ன உணர்வை பகிர்ந்து கொண்டீர்களோ அதனை உணர்த்தும் பாடலை அடிக்கடி கேட்க நேர்ந்தால் அவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து மின்சார செயல்பாடு. கரண்ட்டு, மின்சாரம் மூலம் பேய்கள் தொடர்பு கொள்வதெல்லாம் படத்தில் மட்டும்தான் எல்லாம் நினைக்காதீங்க. நிஜ வாழ்க்கையிலும் அது வந்து நடக்கும். டிவி இல்லைன்னா லைட்டு, இல்லாட்டி ஏதாவது ஒரு மின்சார சாதனம், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், இல்லை மிக்ஸி, கிரைண்டரு, இந்த மாதிரி திடீர்னு வந்து ஆன் ஆகிடும். எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க, திடீர்னு ஆன் ஆகிடும். இல்லாட்டி பாத்ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்போ தான் வந்துருப்பீங்க, கிச்சன்லேயோ பாத்ரூம்லேயோ. முன்ன மறுபடியும் போய் பார்த்தா மின்னலுக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அதனால் இப்போ தானே ஆஃப் பண்ணிட்டோம்ன்ட்டு மறுபடியும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வருவீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் அது ஆன் ஆகிடும். அப்போது தெரிஞ்சுக்கலாம், ஓ இந்த இடத்துல வந்து ஏதோ அமானுஷ்யமான ஒரு சக்தி உலாவுது, அதாவது நம்மக்கிட்ட ஏதோ தொடர்பு கொள்ள முயற்சிக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மின்சார பொருட்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி மின்சாதனத்தில் வந்து ஆன்மாக்கள் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யுது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அந்த வீட்டை கண்டிப்பாக காலி செய்வது மிக மிக நல்லது. ஏன்னா மின்சாரத்தில் வந்து தொடர்பு கொள்ள முயற்சிக்குதுன்னா அது மிக கோபமாக இருக்கலாம். அதனால தான் அது மின்சாரத்தில் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டை காலி செய்வது மிக மிக நல்லது. கூடிய விரைவில் காலி செஞ்சுட்டு வேறு வீட்டுக்கு குடியேறுங்க, சரிங்களா? அதே மாதிரி ஆன்மாக்கள் வந்து பொதுவாக தொடர்பு கொள்ள பயன்படுத்தும் ஒரு ஊடகம் என்னன்னு பார்த்தோம்னா, அது இறந்தவர்களின் பிறந்த நாள், அதாவது இறந்த ஆன்மாக்களின் பிறந்த நாளாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இறந்த நாளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். பக்கத்தில் யாரும் இல்லாத போது யாரோ யாராவது அந்த முதுகை தொட்டாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி யாரோ தலையில் வந்து வருடுற மாதிரி, யாரோ தலையை தொடுற மாதிரி, இல்லாட்டி கன்னத்தில் தொடுற மாதிரி, இல்லை கையை தொடுற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி நிச்சயமாக இருந்தால் இது வந்து ஆன்மாக்கள் தான். இது வந்து தெரிஞ்சுட்டு நம்ம கூட ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நம்ம நிச்சயமாக புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி நெற்றியில் வந்து முத்தம் வைக்கிற மாதிரி கூட ஒரு உணர்வு ஏற்படலாம். காதலன் காதலி இருந்தால் கண்டிப்பாக அந்த உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் நம்ம பக்கம் தான் இருக்காங்க, அவங்க எங்கேயும் வெளியில் போல் நம்ம பக்கமே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து விலங்குகள். நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து மிருகங்களின் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். நம்ம வீட்டில் வந்து செல்ல பிராணிகள் இருந்தால் அவைகளின் நடவடிக்கைகள் வந்து நல்ல உத்து பாருங்கள். நம்ம வீட்டில் ஏதாவது ஆண்மக்கள், இல்லை நம்ம நண்பர்களின் ஆண்மக்கள் ஆகட்டும், நம் உறவினர்கள் இறந்தவர்களின் ஆண்மக்கள் ஆகட்டும் நம்ம வீட்டில் இருந்தால் அந்த செல்ல பிராணிகளின் நடவடிக்கைகள் நிச்சயமாக மாறுபடும், மிக வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் வேறு மாதிரி இருக்கும். எப்போவுமே ஆண்மக்கள் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டுனாவே அவைகளின் நடவடிக்கைகள் வந்து நிச்சயமாக மாறும், சரிங்களா? அதனால் நீங்கள் வளர்க்கிற செல்ல பிராணிகளை உற்று கவனித்தாலே நம்ம வீட்டில் ஆண்மக்கள் இருக்கா இல்லையான்றது நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக அவைகள் ஆண்மக்கள் நம்மளை தேடி வருதுன்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகுது அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. அது என்ன சொல்லுது அப்படின்றத கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. நிச்சயமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே தரேன் பாருங்கள், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்மக்கள் இறந்தவர்களின் ஆண்மக்கள் கூட பேசி உங்களுக்கு என்ன ஒரு சமிக்கணும், என்ன ஒரு சொல்ல போகிறாங்க, என்ன விருப்பம் அவங்களோடதுன்னு கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு முன்னே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கமே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு எளிய தாந்திரிக பரிகார முறையில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது